தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் திட்டத்தை குறித்து பேச்சுவார்த்தை விவாதமாக நடைபெற்று வருகிறது. டங்ஸ்டன் திட்டத்தை தடுத்தே தீர்வோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இத்தனை காலம் ஆட்சியில் இருந்தபொழுதும் 10 மாதமாக அந்த திட்டம் குறித்து ஏன் அனுமதி மறுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவருக்கும் முதலமைச்சருமாக வாக்குவாதம் சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பெருமை பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அது மட்டுமல்ல, அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துகள், உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச செருப்பால் அடிக்கடா, அவனை செருப்பெல்லாம் வெளியிட்டோம்னா எதிர்த்து அடிக்கடா. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும், என்ன விவரம் தெரியும், அதனாலதான் தெரிய வெளியே சொல்றேன். ஆகவே ஒரு பொருள் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நீங்க கடிதம் மத்திய அரசு எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எழுதிருக்கீங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. நீங்க தனி தீர்மானம் கூட நிறைவேற்றணும், ஆமா போட்டு நாங்க போகணும், எதுவுமே சொல்லக்கூடாது, எதையும் விளக்க கேட்க கூடாது. என்ன நியாயம்? லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த டங்ஸ்டன் அந்த இன்சான் கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு. அந்த கடிதத்துக்கு 2 சரத்தையும் கூட சொல்லிட்டேன். நீ இதுக்கு மேல என்ன வேணும்? அது காப்பி வேணுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை தான் நான் முன்னிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது. 10 மாசம் என்ன பண்ணீங்க? அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்கணும்ல. நீங்க எந்த வித கடிதமே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பு. பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்க நடத்திவிட வேண்டாம். ஏய் வாய முன்னேந்து போட, எதாசியமா பேசிட்டு போற. நிச்சயமாக சொல்றேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கூடுகிற கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு, செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த செய்தி எல்லாம் விவரம் வந்திருக்கிறது. தெரியவில்லை சொன்னால் என்ன? இது பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்துவிடார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம், மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன். இந்த 2 கடிதம் வெளியில் சொல்றான். மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த இது சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. என்ன, நாங்க ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும். அப்ப இருந்து 10 மாசம் இருந்தது. ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. அதைத்தான் நான் கேட்கிறேன். மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிக்கிறேன். நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார், அவங்க என்ன கடிதம் எழுதுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எழுதுனாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஹவுஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2021 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள்
இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இரியா யோசிக்க அப்படியா தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் நாடாளுமன்ற கூடிய கலந்துக்கிறத தவிர அங்க தொடர்பு கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனா கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தி அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்ற கூடுகிறது அதற்கு பிறகு அங்க அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துட்டு இல்ல. இது எதற்கு சிறைவர்கள் பத்திரிகை படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணி திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். மாண்பு பேரவையில் 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல மாண்புமிகு நம்ம பேரத்தில் அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். எதிர்ப்பு தெரிவிக்கிறது தவறான தவறை இங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். சரியான லூசு கூடமா லூசு கூட. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்க எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த பண்ண பல பேர் சொல்லிருக்கீங்க. அப்ப எல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வந்து உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்டோன்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நான்கு பேரவைத் அதை எதிர்க்குது. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்திருக்கலாம் நான் சொல்றேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்து கொடுத்து ஆகணும். அதுதான் எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்ப ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க. எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. கொண்டு சொல்லுகிறேன். இந்த மாதிரி எதிர்த்தோம். நான் என் கடிதம் எழுதுறேன், அவர் எழுதுறார், சுற்றுச்சூழல் எழுதுறார். எதுக்கு பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது, இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு தானே, சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க. இல்ல சுரங்கத்தை வேதாந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சுக்கோங்க. கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. தலைவர் அவர்கள், நான்கு பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு அலட்சியமாக இருந்தது சொல்றாரு. எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல. பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் எதிர்க்க அரசியல் வந்து கிடையாது. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்தில் தடுத்துருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னது நாங்க சொல்றோம்? அது மட்டும் இல்ல, சில முக்கியம். முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி விடுகின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இரண்டாவது, முதலமைச்சர் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்ல ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? பேசுகிறேன். மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்தில் பேசி
அமைதியா இருக்க, உட்கார்ந்துட்டு பேசணும். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. முறையா உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் உரைக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய அரசுக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒண்ணு ஜாதி இப்படிதான் பேசி ஆகணும், வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தா பேச முடியும். முதலமைச்சர் ஒன்றுக்கும் பயன்படுத்தாண்டா. என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மத்தவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. மக்களுடைய பிரச்சனை உயிர் கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க, மக்களுடைய பிரச்சனை உயிர் கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன நடக்காது. ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு, மோர் சாப்பிடுறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதானமா கருத்தை சொல்லுங்க. அரட்டாவட்டியில கிராம சபை கூட்டம் கூட்டும் போது நேரடியாக நானே சென்று இந்த ஒன்றிய அரசு ஏல விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது, இதை ஒருபோதும் அனுமதிக்காதுன்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்திருந்தாரு, 2 ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு. அந்த தீர்மானம் கிராம சபை கூட்டத்துல அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம். வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீ காதுல வாங்கினதே இல்லல்ல, நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ. கருத்து நிறுத்திருக்கிறோம். எல்லாமே இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களை இது ஆரம்ப காலகட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்துலாம் தடுத்து நிறுத்திருக்கலாம் தான் சொல்றேன். இன்னும் என்ன கத்துறீங்க? தலைவர்களே, மறுபடியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டாருப்போ திரும்ப திரும்ப ஒன்று தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் 3 தினம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருவது என்று சொன்னாலும் சரி, அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காவுக்கு நேரடியாக பேசிவிடலாம். என்ன எல்லாம் பிள்ளப்பாய் போச்சா, ஜெர்க்கே இல்லாம இருக்கா, இதுக்கு மேல அடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.